ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஏசி ஃபில்டர் எப்படி வந்து வீட்லேயே நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு ப்ளக் தான் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இழுத்தீங்கனாலே வந்துடும். இதுக்கு ஸ்க்ரூ எல்லாம் எதுவும் கிடையாது, வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உள்ளே பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளிப்பு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று பாருங்கள். இது ரெண்டுமே நீங்கள் புல் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இப்போ இது வந்து புது கார், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் போடல. அதாவது கார் புதுசாக வரும்போது ஃபில்ட்ரு உள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து ஃபில்ட்ரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நமக்கு. அதுக்கு முன்னாடியே வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் ஃபில்ட்ரு வரும், அதுக்கு கீழே தான் வந்து ப்ளோவர் இருக்கும். இப்போ இந்த ஃபில்ட்ரு எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக 2-3 பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளோவர் கீழே வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் சத்தம் வர ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஃபில்ட்ரு இப்படி தான் இருக்கும் ஒயிட்டாக. இந்த ஃபில்ட்ரு கூட எதுவுமே லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் இழுத்தீங்கனாலே வெளியில் வந்துடும். பழசுக்கும் புதுசுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பழைய ஃபில்ட்ரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலே போதும். கீழே வந்து இந்த ப்ளோயர் இருக்கும், இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்குள்ளே டஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சத்தம் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி எதனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு எதனா இருந்துச்சுன்னா வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பெரிய டஸ்ட்டு வந்து உள்ளே இருந்திருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட பாயிண்ட்ஸ் 1, 2, 3 அப்படி போகும்போது 2 பாயிண்ட்லாம் சவுண்டு கம்மியாக வரும். 3வது பாயிண்ட் போகும்போது ஃபேன் அதிகமாக ஸ்பீடில் ஓடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சத்தம் வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உள்ள டஸ்ட்டு வந்து ஏதோ போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, இதை உள்ளே விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும், எந்த விதமான சத்தமும் அதுக்கப்புறம் வராது. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ ஃபில்ட்ரு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபில்ட்ரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 1, 2, 3, 4 பாயிண்ட்லேயுமே வைக்கிறேன். எந்த நாய்ஸும் இல்லை, நார்மலான காற்று சத்தம் மட்டும்தான் வருது. அந்த டஸ்ட் இருக்கும்போது கரகரன்னு நிறைய சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக எந்த சத்தமும் இல்லை, க்ளீனாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டிலே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. சத்தம் வருதோ இல்லையோ, நீங்கள் ஃபில்ட்ரு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஏசி வந்து கூலிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.